கொண்டு போயிட்டார் அப்பா அம்மா வீட்டு பக்கமே நண்டு தெரியா என்னப்பா சொந்த மாமா அங்கேயே போட்டார். அப்ப நீங்களே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்களா என்ன நடந்து உங்களுக்கு அல்ல எங்களோட பூஜை நம்மளாகத்தான் நடக்க போகுது. அப்ப அதை ஒரு நினைச்ச சந்தோஷம். ஏனென்றா நாங்கள் எங்களை விடலாம் இப்படியே நிற்க போதும் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன செஞ்சிடணும் வந்து அவசரமா ஏதோ என்னன்னு சொல்கிறேன் ஏதோ இன்னத்தையோ களவெட்டுக்கொண்டு போகிறாக்கள் போல அந்த டயர் மோட்டர்சைக்கிளை விட்ட அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. இன்றைய நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். ஆனால் என்ன பின்பக்கம் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு என்னடா இருட்டாயிட்டு. ஆனால் உண்மைதான் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 7 மணி ஆகிக்கொண்டு இருக்குது. அப்போ இன்றைய திடீரென்று நாங்கள் இன்றைய தினம் வீடியோ ஒன்றுமே பதிவு செய்ய இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காண்டு தான் இந்த ஒரு பதிவு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல மாட்டேன் அது என்ன வீடியோன்னு நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு தான் சொல்ல போகிறோம். அதுக்கு பொண்ணுக்கு எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்கோ வந்தாலும் இதெல்லாம் இருக்க போகிறோம். அது முண்டைக்கு தனியாக இருக்க முண்டைக்குன்னு சொல்கிறேன். ஒரு தரமே துணை இல்லாமல் இருக்கிறேன், தனிச்சு போயிருக்கிறேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாருமே அவ்வளோ தூரத்துக்கு குஷி ஆகிட்டினோம். நான் இன்றைக்கு விடிய கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன். நான் அப்போ இப்போ தான் வந்து சேர்ந்தேன். நான் ரெண்டா இன்றைக்கு எங்களோட அம்மா விட்ட நடந்த சம்பவங்களை பற்றி தான் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். உங்களுக்கு அன்றைய தினமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லியிருந்தேன் நான் எங்களோட ஊர் கோயில் எல்லாமே பூட்டியாச்சு. அதாவது எங்களோட அம்மாண்ட வீட்டு பக்கத்தை இறந்தபடியாக கோயில் எல்லாமே பூட்டியாச்சுன்னு சொல்லியிருந்தேன்னா அதே கோயிலை இன்றைய தினம் திறந்தாச்சு. அதான் நாங்கள் சொல்ல போகிறோம். மெயின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இன்றையோட அவையில் இறந்து 5 நாள் ஆயிட்டு. அப்போ அவையே சொல்லிச்சுன்னா கோயில் இப்படி பூட்டி வச்சிருக்கிறது அவ்வளோ சரியில்லையாண்டு. ஏண்டா எங்களோட ஊர் கோயிலை பொறுத்த வரைக்கும் இப்படி அந்த சங்கிலி வைரர் தான் அதுக்கு முதல் பெயர். இப்போ அதை நரசிம்ம வைரவர் என்று மாற்றிட்டினா அதையும் கூட அப்படி மாற்றினபடியாக அடிக்கடி அப்படி இறப்புகள் எல்லாம் கூட நடக்குதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறதான் உண்மை பொய்யோன்னு தெரியா. ஏண்டா எங்களுக்கு கோயிலை பற்றி என்ன சொல்கிறேன் அரைவாசி நம்பிக்கை இருக்குது, அரைவாசி நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஏன்னா எல்லா விஷயமும் நடக்கிறதும் இல்லை, எல்லா விஷயமும் நடக்காமல் விட்டதும் இல்லை. அப்போ அதே மாதிரி தான் அவையில் அப்படி சொல்லியிருந்தவன்னா கோயில் கொடியேறிய அப்புறம் கோயிலை பூட்டக்கூடாது. அதான் என்னென்னா கொடிமரத்தை கூட நடக்கக்கூடாது. இந்த 6 நாள் பூசை வடிவா சிறப்பாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இருந்தபடியாக அப்படியே கைவிட்டாச்சு. அப்போ இன்றைக்கு அவளுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து பொடியெல்லாம் எல்லாம் கொண்டு போய் நல்லபடி அடக்கம் எல்லாம் செஞ்சு எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்போ இன்றைய தினமே அதே மாதிரி எங்களோட கோயிலும் இன்றைய தினமே திறந்தாச்சு. இனி எங்களோட கோயில் பூசை அடிக்கடி சந்தோஷமாக வரப்போகுது. அது முக்கியமாக நாளைய தினம் என்னுடைய கோயில் பூசை எங்களுடைய பூசை அதுக்கு அன்னதானம் எல்லாம் செய்ய இருக்கிறோம். அன்னதானம் வடை எல்லாம் செய்ய போகிறோம். ஏனென்றால் இன்றைய தினம் கோயில் துறந்த உடனே அப்படி அன்னதானம் செய்யக்கூடாதுதான் அவள் கடலை எல்லாம் கொடுத்துச்சுனா அன்னதானம் ஒன்றுமே இன்றைய தினம் கொடுக்கல. ஏனென்றா முதல் நாள் செஞ்சபடியாக அன்னதானம் அப்படி கொடுக்குறது அவ்வளோ சரியில்லை. அதே மாதிரி பூசைகளும் பெரிய அளவில் இல்லாமல் சும்மா அந்த சொல்கிறோம் நோமலாகவே முடிச்சிட்டினான். அந்த கோயில் பூசையை அந்த கிராண்டாக முதல்லாம் என்னன்னு சொல்கிறோம் அந்த மணிகள் பெரிய மணியெல்லாம் அடித்து அப்படி தான் செஞ்சது. இந்த முறை கோயிலுக்குள்ளே இருக்கிற சும்மா சின்ன நோமல் மணிகளை அடித்து பூசை எல்லாம் வச்சு செஞ்சிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் மற்றது எங்களோட கோயிலில் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு சொல்லியிருப்பேன் டெக்கரேஷன் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன் அங்கே இருந்து தொங்கலில் இருந்து அங்கே காணும் லைட்டுகள் பந்தல்கள் எல்லாம் இருந்துச்சு நிறைய. எங்களோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியலை. பட் நான் சொன்னேன் கடைசிக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக பதிவு செய்யணுண்டு. அதுவும் பதிவு செய்யலாம் போயிட்டு. ஏனெண்டா அந்த பந்தல் எல்லாமே கலட்டியாச்சு. அதே மாதிரி கோயில் டியூப் லைட் எல்லாம் கலட்டியாச்சு. திருப்பி அவையில் அது ஒன்றும் போடையில். ஏனெண்டா எதிர கஷ்டத்தில் அவையில் எவ்வளவு இழந்து போய் இருக்கேங்க நாங்கள் அப்படி டியூப் லைட்டுகள் எல்லாம் போட்டு சோடிக்கிறோம் சரியான பிள்ளைன்னு சொல்லிச்சினோம். அப்போ நாங்களும் அதற்கு நாங்கள் அப்போ எல்லா ஊராக்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லிச்சினோம். அப்போ நாங்கள் அப்படி செய்யாமல் சும்மா நோமலாகவே
அந்த லைட்டை நாங்கள் போடாமல் கொள்ளாமல் இந்த முறை நோமலாகத்தான் எல்லாம் நடக்க போகுது. அப்போ எங்களோட பூஜையும் நோமலாகத்தான் நடக்க போகுது. அப்போ அதை ஒரு நினைச்ச ஒரு சந்தோஷம். ஏனெண்டா நாங்கள் எங்களோட விரதம் இப்படியே நிற்க போதும் அண்டு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு. என்னன்னு சொல்கிறேன், அந்த விரதம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சும் எங்களோட விரதம் இல்லாமல் போப்பதே அந்த ஒரு நேர காரெல்லாம் சரியாக கஷ்டப்பட்டேன்னு நாங்கள் எல்லாம் பால் செம்பு எடுப்போம் என்று நேர்ந்த நாங்கள். அப்போ அதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்க போதே என்று கவலையோடு இருந்தாங்க. அப்போ கோயில் பூசை செஞ்சதே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ சும்மா தொடங்கினதே அதோட கடைசிக்கு என்னன்னு சொல்கிறோம், பெரிய அளவில் இல்லை, முதல்லெல்லாம் கடைசிக்கு என்னன்னு சொல்கிறோம், ஒரே மாநாட மயிலாட டான்ஸு, சாமி சுத்திரவு வலிக்கிறது, மற்றது டிஜே இந்த முறை பிடிப்ப வேண்டி இருந்துச்சு. நம்ம அப்படி நிறைய செய்ய இருந்த வேணும். குட்டி பிள்ளைகள் எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி வந்து ரெண்டு பாட்டுக்கெல்லாம் பழகின வேணும். அப்போ இந்த முறை அது ஒன்றுமே இல்லை. இந்த முறை பால்ச்சம்பு உடுத்தி எங்களோட கோயிலை சுற்றி தான் எடுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்த மருதடி விநாயகர் கோயிலில் இருந்து தான் எங்களை டவுனுக்கு இருக்கிற டிப்போ பக்கத்தில் இருக்க அந்த கோயிலில் இருந்தால் இங்கே எங்களோட அம்மாண்ட வீட்டு கோயில் காணும் கொண்டு வர்றோம் நாங்கள். இந்த முறை அதுவும் இல்லை, எதுவுமே இல்லாமல் சும்மா நோம்பலாக நடக்க போது. அதே ஒரு அளவில் பெரிய சந்தோஷம். இடையில நிப்பாட்டினா ஊருக்கும் கூடாதான், மற்ற ஊரில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் அதாவது பாய்ஸுக்கு கூட கூடாதுண்டுச்சுன்னா மேனண்டா அவங்க அந்த முதல் நாள் தெப்பை போட்டு அந்த கொடிக்கம்ம மேலே ஏற்றினபடியாக அவைகளுக்கு தானே கூடாதுண்டுச்சுன்னா அதனால தான் இந்த கோயில் துறந்துச்சு. அப்போ நாளைய தினம் எங்களோட பூசை என்னால் பதிவு செய்ய இயலுமெண்டா கண்டிப்பாக நான் பதிவு செய்வேன். சில டைம் பதிவு செய்ய இயலாமல் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இன்னொரு சந்தோஷமான விஷயம், அன்றைய தினம் பார்த்துருப்பீங்களே இந்த வீடியோவில், அதே மாதிரி கைச்சேனை காணையிலேண்டு அந்த கைச்சேன் மறுபடியும் கிடைச்சி விட்டுது. சந்தோஷத்தோட இன்றைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் காலமே எழும்பின உடனேயே. ஏனென்று பார்த்தீங்கன்னா 2 நாளாக தொடர்ந்து நாங்கள் அந்த கைச்சேனை பற்றி தேடிக்கொண்டே தான் இருந்தோம். நாங்கள் அத்தை ஒரே தேடிக்கொண்டு இருந்தவா, நான் ஒரே கவலையோடான இருந்தேன். நான் சரி கிடைக்குமாண்டு. அப்போ பார்த்தா இன்றைக்கு இங்கே மழை பெஞ்சிச்சு. ஒரு 10-9 மணியிலேருந்து மழை அப்படி மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்ச கையோட நான் அப்போ கிளாஸுக்கு போயிட்டு இருந்தானே. அப்போ அத்தை கோல் பண்ணி சொன்னா இப்படி பிள்ளை உங்களோட கைச்சியும் கிடைக்கண்டு. என்னத்தை சொல்கிறீங்களோ உண்மையாவோண்டா? ஏனெண்டா அந்த மழை பெஞ்சதுக்கு தானே மழை பெஞ்சதுக்குள்ளுக்குள்ளே போன காய்ச்சி இப்போ மழை பெஞ்சபடியாக அந்த தண்ணி மேலால் வந்திருக்காகும். அப்போ அத்தையும் இன்றைக்கு ஈரமாயிட்டு தானே இவ்வளோ நாளாக தேடி கிடைக்கல. சரி இன்றைக்கு ஒருக்கா தேடி பார்ப்போம்ன்ட்டு அத்தையாக்கள் அந்த குப்பை வேரியெல்லாம் வச்சு எல்லாம் கிண்டி தேட கைச்சேன் வெளியில் வந்து விட்டது. அதை நினச்சி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அத்தை நான் கால் பண்ணி சொன்னது இப்படி ஒரு சந்தோஷம். என்னன்னு சொல்கிறோம், அந்த கைச்சேன் இப்போ செய்கிறனால இவ்வளோ காசு, அதுவும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கஷ்டப்பட்டு சென்றோம். எனக்கு முதல்ல ஆசையாக செஞ்சு தந்தவன். அப்போ இந்த கைச்சேன் இல்லையோன்னு எனக்கு அப்படி ஒரு கவலையாக போயிட்டு என்ன சொல்கிறோம், இந்த கைச்சேன் அப்போது அவ்வளவோ சரியோ இந்த கதை எல்லாமே என்று நினைச்சேன்னு பார்த்தா அந்த கைச்சேன் மறுபடியும் என் கைக்கே வந்துட்டு. ஆனால் என்ன அது அறுந்து விட்டுது. அந்த என்ன சொல்கிறது, அது நார்மல் கைச்சேன், மற்றது சின்னந்தானே. அப்போ அதனால சிம்பிளாக இருக்குது குட்டின்னுட்டு நாங்கள் போட்டது. அது அறுந்துட்டானே, அதான் உண்டு அறுந்து தான் விழுந்திருக்கே ஒழிய. அப்போ அதே நினச்சி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. கட் பண்ண ஏன்டா காய்ச்சல் இருக்கிற சரி பார்ப்பீங்கள் என்னடா கட் பண்ணி எடுக்கிறோன்னுண்டா. இங்கால சசியா நாக்கின்னு எங்களால் தாங்க இல்லாமல் கிடக்கு. ஏனண்டா சசின் வந்திருந்து கழிச்சு கொண்டே இருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு அவருக்கும் தெரியாம கிடக்கு. ஏன் சசின் கதைக்கிறீங்க? சும்மா கதைக்கினா பாருங்க, சும்மா பெரிய மனுஷன் அவர் கதைப்பார். அதே மாதிரி நீங்கள் யோசிப்பீங்களோ என்னடாப்பா இரவு நேரம் வேண்டு விட்டு இவ்வளோ வெளிச்சமோ இந்த குட்டி விட்டி ஏண்டு என்ன வெளியில் பார்த்தா இவ்வளோ இருட்டாக இருக்கும். உண்மைக்குமே அன்றைய தினம் பார்த்துருப்பீங்க செந்துரன் அந்த லைட்டு ஒன்று பூட்டின வர்றான்னு அந்த லைட் என்ன போயிடலான்னு இந்த மேனண்டா இவ்வளோ ஒரு வெளிச்சம் என்ற நாங்கள் இப்போ எனி டைம் எல்லா நேரமே வீடியோ எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தான் அன்றைய காலமாக நிறைய நாளாகிட்டு பூக்காண்டு தண்ணி ஊற்றி அப்போ ஜோசிச்சு ஒன்றுமோ நான் அச்சோ பூக்காண்டுக்கு தண்ணி ஊற்றலையான்னு பார்த்தா என்ன பூக்காண்டுக்கு எல்லாம் தானாகவே தண்ணி எல்லாம் வந்து விட்டுருக்கு. அப்போ அதை நினச்சும் ஒரு சந்தோஷம் உண்டே பிள்ளைன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயம் சந்தோஷமாகவே நடந்து கொண்டு இருக்கு. டியூப் லைட்டும் அப்படி ஒரு வெளிச்சமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோட டியூப் லைட் இவ்வளோ வெளிச்சமோன்னு. அதேமாதிரி சச்சினை ஒரு கதை கேட்போம். சச்சினை என்ன செய்தீங்க நீங்கள்? இங்கே பாருங்க ஒரு இருக்கிற வடிவே இருக்காவே 2 பேரு என்ன பிரச்சனைண்டான தெரியா 2 பேருக்கும். யார் வாரது? அதாவது செந்து மாமா வந்து கொண்டு இருக்கிற
சரி இப்ப பாத்தீங்கன்னா அதேமாதிரி செந்திரனும் வந்து அவசரமா ஏதோ என்னன்னு சொல்ற ஏதோ இன்னத்தையோ களவெடுத்துக்கொண்டு போறாக்கள் போல டயர் மோட்டர் விட்ட கிருண்டு போயிட்டார் அப்பா அம்மா விட்டு பக்கமே நண்டு தெரியா என்னப்பா செந்து மாமா அங்கேயே போட்டார். அப்ப நீங்களே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்களா என்ன நடந்து உங்களுக்கு காலில் விழுந்த நீங்களோ எங்க பீச்சிலயோ எங்க பீச்சுக்கு நீங்கள் போனீங்க வீட்டுல விழுந்த நீங்களா ஏன் போய் விழுந்த நீங்கள் வீதி நேற்று அத்தையோட போனீங்களா அங்க விழுந்துட்டீங்களோ அதாவது நேற்று எதுனா அத்தையான வீடியோல பாத்திருப்பீங்க மற்ற சொன்ன வீடியோல பாத்திருப்பீங்க சச்சின் விழுந்துட்டாரா நேற்று பீச்சுக்கு போன இடத்து அதாவது எங்க போனீங்க பண்ணைக்கு பண்ணை போனதுதான் பீச்சுக்கு போனான்டா நீங்கள் என்ன அப்ப எப்படி சச்சின் சாப்பிட்டீங்களோ நீங்க அப்ப நீங்க என்ன உறவுகளுக்கு சொல்ல போறீங்க ஒன்றும் சொல்லல எப்படி இருக்கிறீங்க ஒன்றும் கேட்க மாட்டீங்களோ பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு என்ன சொல்லி தந்தது சொல்லுங்க அவன் களைச்சு போட்டீங்களா ஏன்னு சொல்லுங்க களைச்சினீங்க சரி அவர் களைச்சும் போட்டார் அப்ப எங்களாலையும் கதைக்கலாம் அதோட இது ஒரு நோமலான பதிவு தான். அப்ப இந்த கைச்சேனும் கிடைச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இன்றைய தினம் அப்படியே எல்லாமே சந்தோஷம். அன்றைய தினம் எல்லாம் கையோட இருந்துச்சு நினைக்கிறேன் சச்சினா. அதே மாதிரி இன்றைய தினம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஏனெண்டா கைச்சேன் கிடைச்சிட்டு எங்களோட கோயில் துறந்தாச்சு. அதை நினைச்சு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.